ஹாய் வெல்கம் டு விஜி பொட்டிக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்னென்னா வீட்டில் இருந்து நம்ம டைலரிங் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபேமஸ் டெய்லராக ஆகணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கோ நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கோ போட வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அதன் மூலயமா நிறைய பேரை போயிட்டு இந்த கருத்து வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அது நிறைய பேருக்கு பயனுள்ள வீடியோவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தைச்சாலுமே ஃபேமஸ் டெய்லராக எப்படி ஆகிறது அப்படின்னா நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் போடுற ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். ஏன் நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருந்து தைச்சாலும் சரி தான், இல்லை ஒரு கடை வச்சுட்டு செஞ்சாலும் சரி தான், நம்ம வந்து எல்லோரும் தைக்கிற போல் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அந்த ஸ்டைலில் வந்து ஃபினிஷிங் இருக்கணும். பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கணும். அதாவது அவங்க வேர் பண்ணாங்கன்னா ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கணும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். அதை மட்டுமே நம்ம வந்து சரியாக வந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னாலுமே வந்து சீக்கிரமாகவே நம்ம ஃபேமஸ் டெய்லராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு போடணும், ஹார்ட் ஒர்க்கும் போடணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் போடணும். நான் ஏன் ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ட் ஒர்க்குன்றது நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதும், அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து நல்லதனமாக வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதையும் யோசிக்கணும். இது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது, மற்றபடி நம்ம லேடிஸ்க்கு என்னென்னலாம் வேர் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இப்போ அதை சொல்கிறோம். இதே வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒரு ப்ளவுஸு இல்லை சுடிதாரு இந்த மாதிரிலாம் வந்து நைட்டி, பாவாடை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு வருமானமாகவும் இருக்கும். நம்ம தைக்கிறது கூடி அந்த வருமானம் வருதுன்னும் போது அது நமக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200 தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸ் நீங்கள் சேல்ஸ் ஆகுது. அந்த 2 ப்ளவுஸ் சேல்ஸ் ஆகி அதுவுமே நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுவுமே நமக்கு அது ஒரு வருமானமாகவும் இருக்கும். பேசிக்காக நீங்கள் இப்போ தான் டைலரிங் தொழில் பழகி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு நார்மலாகவே ஒரு 500 கிட்ட உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இல்லையா? ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் துணி இது போல் சேல்ஸ் பண்ணி அதில் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து அதுக்கேற்ற போல் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 500 குறைஞ்சபட்சம் 500 600 நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எடுத்த உடனே ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம வர கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லணும். நமக்கு வர கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து நிறைய வந்து அவங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு கஸ்டமர் தான் வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தையக்கூலி சொல்கிறோமோ அந்த தையக்கூலிக்கு அவங்க நமக்கு கட்டுப்பட்டு வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கும், அதனால் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு 500 600 தைக்கணுன்றதுக்கோசம் வந்து நீங்கள் தைக்கிற அந்த தையக்கூலியை வந்து கம்மி பண்ணாமல் நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னும்போது கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கஸ்டமர் தான் நமக்கு இப்போதைக்கு கஸ்டமர் கம்மியாக இருக்காங்கன்னும் போது கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா ஹார்ட் ஒர்க்குமே நம்ம இங்கே போட ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் பழகிக்கிட்டு வர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் நான் எல்லாருக்குமே 100 வாங்குறேங்க்கா, உங்களுக்கு மட்டும் நான் 90 போட்டுக்கிறேன், 10 கம்மி பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தரேங்க்கா அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கேட்குறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள், இது போல் நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி வந்து நிறைய வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் பேசுகிற விதமாக அவங்களுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் பேசுகிறது மூலிமா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிடும். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நிறையா வந்து செய்யணும் அப்படின்ற போலலாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் வந்து உங்கள் கஸ்டமரை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க நமக்கு கஸ்டமரும் பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்களுமே நிறைய ப்ளவுஸ் வந்து எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. அதன் மூலயமா நமக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க. நான் வந்து இன்னொரு டிப்ஸு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து கஸ்டமரே கம்மியாக இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் வாங்கி தையுங்க. அதன் மூலிமா உங்களுக்கு கஸ்டமர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்ட்டேனாக்கா நான் சொல்லியிருந்த மாதிரியே அவங்களுமே வாங்கி இது போல் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க தைச்சது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க.
இந்த ஊரில் இப்போ எங்கள் ஊரில் சிஸ்டர் நான் மட்டும்தான் டைலரா, நிறைய பேர் தைக்கிறாங்க இல்லையா, அதனால் ஒருத்தர் மட்டும் அப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்கோசம் நம்ம வந்து மனசை வந்து தளர விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. அந்த டைலரிங் ஃபீல்டில் எடுத்த உடனே நம்ம வந்து ஃபேமஸ் டைலராக ஆகிட முடியாது. எடுத்த உடனே நம்ம நிறைய சம்பாதிக்க முடியாது. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். நிறைய கஸ்டமர் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்ல தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோம் இந்த ஃபீல்டை. டைலரிங் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே தைக்கணும், நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கணும், வெளில போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து இந்த ஃபீல்டு வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு சில கஸ்டமருக்கு நம்ம தைக்கிறது வந்து பிடிச்சிருக்கலாம், ஒரு சில கஸ்டமருக்கு நம்ம தைக்கிறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி சரி பண்ணி தைக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இதனால் வந்து நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை வந்து ரொம்ப வந்து சோர்வாக வச்சுக்காதீங்க. அது வந்து நம்மளுடைய ஃபீல்டில் வந்து அது ரொம்பவும் நம்மளை வந்து கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும், அது மேல் நோக்கி கொண்டு வராது. அதனால தான் உங்ககிட்ட நான் திரும்ப இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான தொழில் தான். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு கஸ்டமருமே எத்தனை பேர் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான், அது வந்து உங்களுக்கு மைனஸே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது தான் அது என்ன ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதன் மூலிமா அதை எப்படி சரி பண்ணி நீங்கள் அதை கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினால இன்னொரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்கன்னும் போது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தப்புமே உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். அதனால் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம இந்த ஃபீல்டை வந்து விட்டுட்டு போகவும் கூடாது. அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்றத மட்டும் யோசித்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருங்க. நம்ம ஓட தான் நமக்கு குதிரைக்கு எப்படி நம்ம கடிவாளம் கட்டிட்டு அது ஓடிட்டு இருக்கோ அக்கம் பக்கம் பார்க்காம அதுபோல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே காதில் வாங்காதீங்க. நம்மளை வந்து நல்லா இருந்தால் நல்லா பேசுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கீழே இருக்கோம், நம்மக்கிட்ட பணங்காசு இல்லை அப்படின்னா நம்மளை வந்து வேறு மாதிரியும் பேச ஆரம்பிப்பாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே யோசிப்பாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த பணங்காசு இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிப்பாங்க இல்லையா. அப்போ அந்த பணத்தை நோக்கி நம்மளும் ஓட வேண்டியதான் இருக்குது. ஒருத்தர் வருமானம் வீட்டுக்கு பத்த மாட்டுது, அப்புறம் 2 பேர் சம்பாரிச்சா தான் நம்ம வீட்டில் வந்து லைஃப்பை வந்து நம்ம இன்னும் மேலே வந்து கொண்டு போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 4 பேர் எதனா சொல்கிறாங்களா, சொல்லட்டும் விடு, நம்ம அப்பா அம்மா சொல்லினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம். அப்படி தான் போய்க்கணும், அப்படி தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து இது பண்ணிக்கணும். நம்ம ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நாளாக நல்லாவே நமக்கு ட்ரைனப் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண நல்லா பழகிக்கிங்க. அப்போயும் உங்களை வந்து அவங்க வந்து சொல்ல போகிறாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு கஸ்டமர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கடை வந்து பார்க்கலான்னு இருக்கோம் சிஸ்டர். அந்த கடை வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார மெத்த மேலே இருக்கிற போல் இருக்குது, அங்கே கடை வச்சா நல்லா பிக்கப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்டேயுமே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பயப்படாதீங்க, தாராளமாக மெத்த மேலேயா இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக வையுங்க. எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன் மெத்த மேலே தான் இருக்குது, சின்ன இடமா இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்டலாம் கஸ்டமர் எப்படி போகிறாங்க, நம்மளுடைய தொழில் வந்து சுத்தமாக இருக்கணும் சிஸ்டர், அவ்வளோதான். நம்ம தொழில் சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய வேலை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போது நம்ம வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குட்டியோண்டு சந்தில் போயிட்டு நீங்கள் ஏதோ தெரியாத இடத்துல வச்சுருந்தாலும் சரி தான், உங்களை தேடி வரதான் செய்வாங்க. அதை நினச்சி நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நான் அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் வைங்க சிஸ்டர். அப்படி நீங்கள் வைக்கணும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது நீங்கள் பேனர், அதாவது ஃப்ளெக்ஸு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1க்கு ஒரு 3 ஃப்ளெக்ஸாக போட்டு வச்சுக்குவாங்க. அந்த பேனர் ரெடி பண்ணிக்குவாங்க. உங்கள் கடை நேமு, ஃபோன் நம்பரு, நீங்கள் என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 இடத்துல லேண்ட்மார்க்கோடு வச்சு நீங்கள் மெயினான ஏரியா பஸ் ஸ்டாண்டாகவே இருந்தாலுமே மெயினாக
மெயினான ஏரியானா பஸ் ஸ்டாண்டில் நிறைய லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து பஸ் ஏறி வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. அதனால் வந்து நிறைய கஸ்டமர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் தயங்காதீங்க. அதுபோல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். எடுத்த உடனே எங்கேயுமே வந்து கஸ்டமர் வந்து அதிகரிச்சிட மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த துணியோ இல்லை உங்கள் துணி ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னாலுமே அந்த துணியெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வைங்க. அந்த கேப்லேயே வந்து உங்கள் வேலையுமே நீங்கள் முடித்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கஸ்டமரும் நிறைய பேர் பார்க்க செய்வாங்க. நீங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ புதுசாக நீங்கள் அங்கே வந்து கடை வச்சுருக்கீங்கன்னும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த கடைங்கிட்டலாம் வந்து சொல்லி வைங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, விசிட்டிங் கார்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவாங்க. விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி நீங்கள் அந்த கடைக்கு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல ஃபேமஸாக வந்து ஒரு டீ கடையோ இல்லை ஒரு டிஃபன் கடையோ அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், ரெக்வஸ்ட்டாக சொல்லுங்கள், ப்ளீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருமே வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம வந்து மேலே வர முடியும். யாருமே தனியாக வந்து நம்மளால் பண்ண முடியாது. யாராவது ஒரு தயவில் தான் நம்ம வந்து மேலே வந்திருப்போம். அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்காது. நம்ம சொந்த பந்தம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பழக்கம் இருக்கிறவங்க பார்த்திங்களா, அவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஹெல்ப்பு வந்து யாரையுமே கேட்கலாம். நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறன்னும் போது நாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஈடாக இது சரியாயிடும். அதனால் வந்து நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதுபோல் நீங்கள் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசிட்டிங் கார்டை கொடுத்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அதன் மூலிமா வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதனா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் உங்களுக்கு நிறையா வந்து ப்ளவுஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்படி வருது அப்படின்னும் போது நீங்கள் அதில் வந்து நிறையா வருதுன்னு உங்களால் தைக்க முடியாத அளவுக்குலாம் உங்களுக்கு கஸ்டமர் வந்துடுவாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுனால நிறைய கஸ்டமர் வருவாங்க. இப்போலாம் வந்து இப்போது நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறேன், நானே சொல்கிறேன், அந்த இதில் வந்து எனக்கு நிறைய அந்த அனுபவம் இருக்குது. இப்போல்லாம் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்லாம் தைக்கிறதே கிடையாது. தைக்க கொடுக்கும்போதே கொடுத்து தச்சு எடுத்து வாங்கி வச்சிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அதை யோசிச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னும் போது கொடுக்கும்போதே 4-5 ப்ளவுஸாக கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்துக்குவாங்க, ஒரு கஸ்டமர் 4-5 ப்ளவுஸ் வருதுன்னா அப்போ ஒரு 10 கஸ்டமர் தான் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இன்னும் நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. அப்போ ஒரே ஆளால் நம்மளால் தைக்க முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இன்னும் ஒரு ஆள் போட்டு நீங்கள் தைக்கலாம். அவங்களுக்கு என்ன பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட்டுக்கு தரீங்களோ அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் செய்யும்போது ஒருத்தருக்கு நீங்கள் வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும், நீங்களுமே வந்து நல்ல கை நிறைய சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இதுதான் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஒருத்தராக நீங்கள் போய் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து நல்லா உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சின்னும் போது அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் இல்லாத உங்களால் அந்த கடையை ரன் பண்ண முடியாது. எதனால் நான் 3 பேர் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க. நீங்கள் கட்டிங் பண்ணி கொடுத்தா தான் அவங்க இன்னொரு ஆள் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் 2 பேர் ஸ்டிச் பண்ணுறத கொக்கி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. அப்போ 3 பேர் வேணும், கண்டிப்பாக 3 பேர் வேணும். அப்போ இந்த 3 பேருனாக்கா 2 பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், ஒருத்தர் உங்களுக்கு தான். அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு வந்திருப்பீங்க, ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கலாம், நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போது 2 பேருக்கு வந்து வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆளாக ஆகிருக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த வேலை எப்படியாப்பட்ட ஒரு வேலை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இதில் வந்து யாருமே வந்து கீழே விழுந்துட்டேன், என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு வதந்திக்கே ஒரு பேச்சுக்கு தான் பேசுகிறாங்கன்னு நல்லாவே புரியும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அதிகமாக வந்து முதலீடு போட போகிறது கிடையாது. ஒரே ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும், கத்திரிக்கோள் இருந்தால் போதும், அவ்வளோதான் சிஸ்டர். இதில் நீங்கள் வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே நமக்கான ஆடம்பரங்கள் மட்டும்தான். அதனால் வந்து இதில் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து யோசிப்போம். ஆனால் பேசிக்காக நீங்கள் டைலரிங் வேலை செய்கிறீங்கன்னும் போது ஸ்டார்டிங் இது மட்டும் இருந்தாலே போதும். இதுபோல் நீங்கள் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் நிறைய பேர் எனக்கு என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேரை பார்க்குறேன், லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.